மனிதர்களின் தசையை தின்று 48 மணி நேரத்தில் உயிரை கொள்ளும் ஒரு புதிய வகை பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வரவே சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போதுதான் உலகம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கும் நிலையில் கொரோனாவை விட பல மடங்கு கொடிய சதையை உண்ணும் பாக்டீரியா நோய் பாதிப்பு இப்போது ஜப்பான் நாட்டில் பரவி வருகின்றது. இந்த பாதிப்பு ஏற்பட்டால் மிக விரைவாக உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் உலக நாடுகள் அதிர்ச்சியில் குறைந்து போயுள்ளன. இந்த நோய் சில மாதங்களில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பரவி உள்ளது. ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்சிக் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும் இந்த புதிய நோய் மனிதர்களை தாக்கியதும் அவர்களின் தசைகளை தின்ன தொடங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் உயிரை பறித்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி வரை ஜப்பானில் 977 பேருக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளது. குரூப் ஏ வகை, அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவால் ஏற்படும் மிகவும் அரிதான அதே நேரம் கடுமையான பாக்டீரியா தொற்றாகும். இந்த பாக்டீரியாக்கள் இரத்த ஓட்டத்தில் நுழையும் போது அது நம் உடலில் ஆபத்தான விஷயத்தை பரப்புமாம். உரிய நேரத்தில் சரியான சிகிச்சை இல்லை என்றால் உயிரிழப்பு கூட ஏற்படும். அதே நேரம் இந்த பாதிப்பு கொண்ட ஒருவரிடம் இருந்து நேரடியாக மற்றவர்களுக்கு பரவும் வாய்ப்பு குறைவு என்பது சற்றே ஆறுதல் தரும் விஷயமாகும். காய்ச்சல், தசைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முதற்கட்ட அறிகுறிகளாகும். இந்த பாதிப்பு ஏற்பட்டு முதல் 48 மணி நேரத்திற்குள் குறைந்த இரத்த அழுத்தம், உறுப்பு செயலிழப்பு, இதய துடிப்பு அதிகரிப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுமாம். உடலில் காயங்கள் இருப்பவர்கள், அண்மையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள், பூஞ்சை தொற்று பாதிப்பு உள்ளவர்கள், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குழந்தைகள் ஆகியோரை இந்த பாக்டீரியா தாக்கும் வாய்ப்பு அதிகம் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மேலும் இந்த பாக்டீரியா பாதிப்பை தடுக்க சுத்தமாக இருந்தாலே போதும் என்று கூறுகிறார்கள். அவ்வப்போது கைகளை கழுவ வேண்டும். காயங்கள் இருந்தால் அதில் தொற்று பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். இதுபோல அடிப்படை சுகாதாரத்தை கடைபிடித்தாலே இந்த நோய் பாதிப்பு நம்மை தாக்காது என்று கூறுகின்றார்கள். இந்த பாக்டீரியா தொற்றுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகள் வழங்கப்படும். குறிப்பிட்ட இடத்தில் பாக்டீரியா பாதிப்பு இருந்தால் அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க அறுவை சிகிச்சை மூலம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி ஜப்பானில் 977 பேர் இந்த அரிய வகை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இது 2500 உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜப்பானில் கொரோனா காலத்தில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் போன்று மிகவும் வேகமாக பரவாது என்றாலும் இந்த புதிய வகை பாக்டீரியா உலக நாடுகளிடையே மீண்டும் பீதியை கிளப்பியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.